ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ரவை பாயாசம் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நான் முந்திரியும் திராட்சை இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வறுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். நீங்கள் அதே கடாயில் அந்த நெய்யிலே கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய ரவை சேர்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ரவை சேர்த்தனாலே லிக்விட் பார்த்துக்கிறோம். ஏன்னா நேரம் ஆகாமல் ட்ரை ஆகும் இல்லையா. அதனால் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவை ஏன் நெய்யில் வறுக்கணுன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இன்னொன்று ரவையோட ஸ்மெல் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ரவையை வறுத்துறது. பாருங்கள், நான் எடுத்துருக்கல இந்த கப்பு கிட்ட தான் ரவை எடுக்கிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுக்கிறேன். ஆனால் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இப்போ நல்லா வறுபட்ட உடனே 4 லிட்ரு பால் பச்சையாக எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாக கூட ஓகே. நான் இன்றைக்கி பச்சையாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் பாயில் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பாலை சேர்த்துக்கலாம். நிறைய ரவை எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆயிரும். லிக்விட் தன்மை கிடைக்காது. இன்னும் நிறையா நம்ம எடுத்தது அளவுக்கு ஏற்ற மாதிரி பால் ஊற்றணும். தண்ணி வேணுன்னா அந்த இடத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்பில் நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சு இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காவை ராவாகவே இடித்து போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கடையில் வாங்குகிற பவுடரை விட இந்த மாதிரி ஏலக்காய் தட்டி போட்டால் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், சுற்றி நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக மைல்டாக இருக்கும், ரொம்ப தித்திப்பாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இடிச்சு வச்சுருக்கோம்ல ஏலக்காய், அதை இது கூட சேர்த்துக்கிடுவோம். இந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காக்காமல் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா ரவை வெந்துடுச்சு. இது கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப கட்டியானதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சோன்னா அப்புறம் நேராக ரொம்ப இறுக்கம் கொடுத்துரும். நம்ம இந்த மாதிரி தண்ணி அரிக்கையிலே எடுத்து வச்சிட்டோன்னா அது ரொம்ப நேரம் வரைக்கும் கட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரவை பாயாசம் ரெடி. இதில் வேணால் நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரவை பாயாசம் ரெடி. இது செய்கிறதுக்கு 5 to 8 நிமிஷம் இருந்தாலே போதும். குயிக்காக இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.